மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ணே. இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க. வாயில் ஏற்கனவே ஊர் மேயற இதுல முருங்காய் வேறையா? அப்ப நான் எதை தொட்டு சாப்பிடறதே? அதான் பொட்டி கடையில் இருக்காளே ஒரு குந்தாணி, அவளுக்கு சீட்டு கொடு. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம. என்னது இளைஞன்? யார் இளைஞன்? நான் தான். போடா மண்டையா. வாயத்தர இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சத வைக்கும்னு சொல்லு, குடுக்குறேன். ஏன்டா ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலைகிறானுங்க. அண்ணே அந்த சாப்பாடு தொட்டு எடுங்கண்ணே. சாப்பாடு இல்லாம இந்த மண்ணா மத்தவங்களுக்கு வெயிடா கொடுக்க முடியாது. அண்ணே அவன் கேக்குறான், எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வைத்து கொண்டு இருக்கு. வாயை திறந்தா காக்கா ஒத்து. அண்ணே ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது. உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் தான் பசி பிறக்க மாட்டான்னு தெரியுமில்ல, எடுத்து கொடுங்க. என்ன வேற எடுத்து சாப்பிடு. நேத்துக்கு 2 டயலாக் கூட்டானே, அது யார் கேக்குறது? எடுத்து கொடுங்க. நீ என்னடா தம்பி சொல்லுதுண்ணே. இந்த கம்பெனி விலகிரும்டா. மெதுவா சாப்பிடு. நான் எந்திரிக்கிறேன். அதோ அந்த குழம்பு சட்டி. குழம்பு சட்டியா? மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. சாப்பாடு பிரமாதமான சாப்பாடு. போத்தி அல்றான், வெத்தலை அல்றான் பாரு. போத்து முண்டங்க எதை எடுத்தாலும் அல்றானுங்கடா. ஏன இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? கால்ல நெகம் வளர்ந்தா வெட்ட கத்தி வேண்டும். அதான் இல்ல, ஹார்மோனிய பட்டி வாசிக்க புத்தி வேணும். மண்டையா, புத்தி முக்கியம் இல்ல, பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம். ஐயா உங்ககிட்ட தெரியாம கேட்டுட்டேன். நீங்க 2 பேரும் ஓரம் படுத்துங்களா? போங்க. ரொம்ப நன்றி. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, இன்றே காண வாருங்கள். உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும். காண தவறாதீர்கள். பெரியோர்களே, தாய்க்குளமே, கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்பழம். ஐயோ, நேத்துக்கு நாடகத்துல முருகர் வேஷம் போட்டதே நீங்க தானே? நானே. மாமா, இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன். இந்தாங்க கொண்டடா. நீயே ஒரு பேய் கலரு, உனக்கெல்லாம் ஒரு கலரா? இத கொண்டு வர ஒரு அழகான ரசிகை ஒரு நல்ல சிறந்த கலைஞனுக்கு கலர் கொடுப்பதில் என்ன தவறு? ஓ, சுத்த தமிழா? பல்ல புடுங்கி வெளியே எறிஞ்சிருவேன். தம்பி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு, மைக்க என் கையில் கொடுன்னு. நீ தொழில மாத்தின, நாய் தொல்லை கொடுக்குது. பாத்தியா, ஊர் மேய ஆரம்பிச்சிருச்சு. ஏய், மைக்க கொடுறாங்க. வண்டி ஓட்டுறா. ஹேய், சொர்ண விட்ட மாட. போயிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட் எழுதி கொடுத்து அனுப்புங்க. ஏய், உள்ள போ. மயில், உள்ள போ. உனக்கு காது உள்ள போ. உங்களுக்கு பொறாம கிடைக்கல. ஐயா, நாருது கர்மம். பெரியோர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, படிக்காதவர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, பாமர மக்களே, இன்று சுவாமி சங்கரதாஸ் கலைக்குழு வழங்கும் நவீன ஞானப்பழம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளிக்க தவறார்கள். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம். என்ன சங்கீதம் என்ன விலை?
போலாம். தாய்மார்களே, நாடகத்தை காண தவறாதீர்கள். இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்துவிளக்கு, இரண்டாவது பரிசு தங்க மோதிரம். என்ன நாத்தம்? அடேங்க அப்பா, தேவலோகத்துல வர மாதிரி ஒரே புகை மண்டலமா இருக்கு. என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்னே காரணம்? தம்பி, புண்பட்ட இந்த மனசு புகைப்பிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும். சொல்லுங்க. அப்போ எனக்கு 19-20 வயசு இருக்கும். ஓஹோ. கண்ணன் கைகாலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு? ம். ஆ. அப்போ பத்மினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சேன். ஆ. முதல் பார்வையிலேயே ஆ. லவ் வந்துடுச்சு. சாதாரண நாயே. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக். அத நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற. எங்கேயோ பொட்டி கடைக்கு முன்னால இருக்கிற துண்டு சூட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஷ்பேக் சொல்றீ. ஏய் ஆவடியப்பா, ஏய், பேர் சொல்றான்டா இவன். அப்படியே மிதிச்சு போடுவேன். ஏய், எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதேடா. அதையும் ஏன் அப்படி சொல்றீங்க? நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார. அப்ப கழுத்தை நினைச்சிருவா. முதல்ல அவங்க கழுத்துல சொல்லலாம். அண்ணே, அண்ணே, என்ன அது? நாடக கம்பெனியா சர்க்கஸ் கம்பெனியா? கையப்படுங்கண்ணே. என்னாச்சு? சுருங்கின பலூன் மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் பிளாஷ்பேக் சொல்றான்ப்பா. ஏண்ணே, அந்த கோஷி பத்தி தெரியும்ல, ஏன் அவங்களோட பேச்சு கொடுக்குறீங்க? ஆமா, நாளைக்கு சத்யவான் சாத்த நாடகம் போடுறோம். புது நாடகம் போடுற அன்னைக்கு நான் புது ஜிப்பா போடும் தெரியும்ல. ஜிப்பா தச்சிட்டீங்களா? வெட்டி வச்சிருக்கேன் தம்பி. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து என் கைய ஓடிச்சுட்டானுங்க. டேய், இது பேர் கையாடா. உடைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? எலும்பு கூடாது, கொஞ்சம் கனமா இருக்கு. ஆவடியப்பா, என் எண்ணத்தை பத்தி அனாவசியமா தப்பா பேசுறேன். போகிறோம். உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. வெட்டின துணியை கொடுங்க, நான் வேற எங்கேயா தச்சுக்கிறேன். எப்படியே போய் தொலைங்க. ஒரு சிப்பு வாழைப்பழம் 20 ரூபாய் கையில விடு. ஏண்டா துரோகி, இது என்ன பேங்கா? ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துண்டு சீட்டை கொடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியாடா? உன்ன ஒரே ஐயா, அவசரப்பட்டு வெட்டிடாதீங்க. பண்ணி சாகாது. பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டுன்னு அடிச்சா பட்டுன்னு செத்துரும். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? பேசாத, நானும் பண்ணாத. அறிவாள அந்த பக்கம் திரும்புங்க. ஆமாங்க, யார்கிட்ட சொல்லு. கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்தேன். ஒரு 10,000 ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை எவன் கையிலாவது ஒப்படைக்கலாம்னு இருந்தேன். இந்த பாவி சீட்டை கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான். என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துவேன்? வெரி சிம்பிள். இந்த பண்ணிக்கு அந்த பண்ணி குட்டிக்கு தாலிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர். அவடையப்பா, நேரம் பார்த்து காலம் வர்றியா? இதை நான் ஒத்துக்கிற மாட்டேன். நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வாயில வச்சு அமுக்குறியே, அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கணும் இந்த சபதத்தை. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடையை பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா. இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கெண்ணையாவது வச்சியா, அத கூட நக்கிட்டியடா. பாருங்க, காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலங்கி நிற்பதை பாருடா. என் மனது துடிக்கிறது. தாலி எங்கே? எங்கே தாலி? தம்பி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, மோதிரம் மாத்திக்கலாம்ப்பா. எத்தனை பவுன் மாமா? அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு. நான் விட மாட்டேன். முதல்ல நர கை தேடுறா. நான் கட்டல. நீங்க கேட்டீங்களா? தாலி தயாரா வச்சிருக்கேன். வாங்கி கட்டுறா. என்னடா முறைக்கிறா? கட்டு, இல்லனா ஒரே வெட்டு. கட்டிடுறேன். ஓ மை காட், இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. இவர் பெரிய எடின்பர்க கோமகன். 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும். தாலியே கட்டுற நாய. ஐயர்ல, நான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும். இவன் லொள்ளு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த அருவாளை கொண்டாங்க, வெட்டி போடுற கட்டுற நாய. மொட்டை, என்ன பாத்துட்டு நிக்கிற? அந்த நாயை இந்த நாய் கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்க சொல்லு. கரெக்ட். இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சபதம் கேட்கிறேன். இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல, என் பேரு அழகு சுந்தரம் இல்ல. டேய் மண்டையா, இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10,000 நட்டுவனார்களை கொண்டு வந்தாலும் இவனுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா? அப்ப பாப்பமா? அப்ப என்னடா பாக்குறது? இப்பவே பாத்துருவான். என்ன அது மடிச்சு கொண்டு வராரு? பின்ன என்ன பண்றது? 2 கால் இல்லாத பொண்ண மடிச்சு தான் கொண்டு வருவாங்க. என்ன மோசம் பண்றீங்களே? நான் மாட்ட வேண்டியது இடையில நீ கிராஸ் ஆயிட்ட. உங்களுக்கு எப்படி தெரியும்? போன வாரம் சீட்டு கொடுத்துட்டியே, அப்பவே நான் எட்டி பார்த்துட்டேன் 2 கால் இல்லங்கிறது. டேய், இனிமே நீ தில்லானா கத்து கொடு, குச்சிப்புடி கத்து கொடு, பரதநாட்டியம் கத்து கொடு, கிச்சு கிச்சு தாத்தாம்பாளம். மாப்பிள்ள, என் 2 கண்ணையும் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். டேய், மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கிற சீதனா ஹோண்டா வாங்கி கொடுப்பாங்க, சுசுகி வாங்கி கொடுப்பாங்க. உனக்கு 4 வீல்ஸ் மேட் இன் மொட்டேஷ்.
ஏன்டா வண்டு சாணி ஊட்டுற மாதிரி ஊட்டிட்டு இருக்க? இதெல்லாம் மொத்தம் எவ்வளவு கணக்காச்சு பாருங்க. ஓ, விலைக்கு வாங்க வந்திருக்கீங்களாக்கா? 25 ரூபா ஆச்சு. 25 ரூபாவா? அப்ப இது ரெண்டையும் தூக்கிடுங்க. இப்போ எவ்வளவு ஆச்சு பாருங்க. 15 ரூபா ஆச்சு. 15 ரூபாயா? அப்ப இது ரெண்டையும் எடுத்துருங்க. இப்போ எவ்வளவு ஆச்சு பாருங்க. 10 ரூபா ஆச்சு. 10 ரூபாயா? இந்த ரெண்டையும் தூக்கிடுங்க. இப்போ எவ்வளவு ஆச்சு பாருங்க. டேய், உங்ககிட்ட எவ்வளவுடா பணம் இருக்கு? 25 பைசா. அடிச்சனா 25 பைசா வச்சுட்டு 25 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண வந்திருக்க. மாவன இன்னைக்கு ஏதாவது நீ வாங்கல உன்னை மிதிச்சு போடுவேன். அப்போ ஒரு கிளியஞ்சட்டி தாங்க. போடா நாயே, எடாத ஓடி போயிரு. அண்ணே, என்னடா ஏதாவது பொருள் வாங்கினா அதுக்கு இலவச இனிப்பா ஒரு உண்டில் தருவீங்க. இலவச இணைப்பா? அடிங்க. 25 பைசாவுக்கு ஒரு கிளியாஞ்சட்டி வாங்கிட்டு 1.5 ரூபாய் உண்டியில நீ இனாமா கேக்குறியா? அப்படியே சைடுல போயிரு. தங்கம் தங்கம் அடிய தங்கம் பத்திரமாத்து தங்கம். என்ன அடிக்குது? நான் நெருங்கி வர்ற, நீ ஒதுங்கி போயிட்டே இருக்க. நீங்க நெருங்கி வரத பார்த்தா எங்க என்ன தொற்றுவீங்களோன்னு பயமா இருக்கு. இங்க பாடுறா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தாலி கட்டின புருஷன் நான் உன்னை தொடக்கூடாதா? அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம், அதனாலதான். விரதமா? இப்படி வாரம் பூரா விரதம் இருந்து எங்களை பட்டி போட்டே கொல்லுங்கடி. பொம்பளைங்க இப்படி விரதம் இருந்தா ஆம்பளைங்க விரதத்தை முடிக்க வெளியே போனா சண்டை. இன்னைக்கு நான் விரதத்தை முடிச்சே தீருவேன். அது லட்சம் செலவானாலும் சரி. ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல பழக்கி பொம்பளை அவசியம். அடி பவுனு, ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல பழக்கி பொம்பளை அவசியம். நினைச்சா நீங்க வந்துட்டீங்க. 100 வயசா? இங்க பாரு, உனக்காக திருநெல்வேலி அல்வா, விருதுநகர் பீச் புரோட்டா, மதுரை மறிக்கொழுந்து, திண்டுக்கல்லு குண்டு மல்லி, மணப்பாறை முறுக்கு, அதை எடுத்து நீ நொறுக்கு. தூத்துக்குடி சாத்துக்குடி, அதை நீ நல்லா பாத்துக்கடி. எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. துன்பத்தில் தானே பவுனி இன்பத்தை காண முடியும். நீயோ மொட்டு விரியாத முல்லை மலர், நானோ ஒரு கட்டிடம் காளை. உன் நெத்தி இருக்கே அது ஞாயிறு, உன் கண்கள் அது திங்கள், உன் வாய் இருக்கே வாய் வாயாது என்னது? செவ்வாய், உன் கன்னம் புதன், உன் காது வியாழன், உன் உடம்போ ஒரு வெள்ளி, அதில் ஒட்டி இருக்கே துணி அது ஒரு பெரிய சரி. முதல்ல புடிங்கேரி. இப்ப சொல்லு, சுருக்கமா சொல்ல போனா இந்த ஊர்லயே சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய பொண்ணு நீ ஒருத்தி தான். இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது தப்பா? தப்புதான். என்ன சொல்ற? நீங்க வாங்கிட்டு வந்தது தப்பு இல்லைங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மங்களகரமான நாள் தானே. அது இல்லைங்க, மனசுக்கு பிடிச்சவர் கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும்னு ஜோசியர் சொன்னாரு. அதனால இன்னைக்கு விரதம். உங்கடி நீங்களும் உங்க விரதம். வீட்டுக்கு போனா பொண்டாட்டி விரதம், இங்க வந்தா இவனு விரதமா? ஒரு ஆம்பளை 100-200 கடை வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற. இதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். ஆம்பளை கல்விஷம் பண்ணி விடுறாங்க ஐயா. இப்ப நான் விரதம் முடிக்க எங்கடி போவேன்? யாரு கிடைப்பாங்க? பாக்குறீ, ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல பழக்கி பொம்பளை இப்ப அவசியம் இல்ல. என்னது அவசியம் இல்லையா? விரதம் முடிஞ்ச நாளைக்கு வருவேல்ல, அப்ப பாத்துக்கிட்டு போய. ஐயா பானைக்காரர, இது என்ன விலை? இந்த பானை என்ன விலை? இந்த பானை என்ன விலை? ஒண்ணு கூட சரியில்லை. என்ன வந்த ஒவ்வொரு பானையா எடுத்த டொக்கு டொக்குன்னு தட்டி கலைச்சு வச்சுட்டு போறிய. ஒப்பனா வந்து அடிக்க வைப்பான். எல்லா பானையும் ஒழுங்கு மாதிரி அடிக்க வச்சு போடா. கோச்சுக்காரங்க என்ன, ஜவுளி கடைக்கு போறான், ரகரகமா துணி எடுத்து போறானுங்க. மனசுக்கு பிடிச்சது கிடைக்கலைன்னா திருப்பி அடிக்க கொடுத்துட்டா வரான். ஓஹோ, நீங்க அந்த ரேஞ்சுக்கு போறீங்களா? அப்ப ஜவுளி கடைக்கே போக வேண்டியதானே. இங்க என்ன வந்து என் உயிர் எடுக்கிறீங்க? பானை வாங்கலான்னு வந்தேன், நான் எதிர்பார்த்தது கிடைக்கலையே. இந்த மண்பானையோட பெருமை தெரியுமாடா உனக்கு? களிமண் பானையில போய் என்ன பெருமை இருக்கு? என்ன பெருமையா? மாமியார் உடைச்சா மண்கட்டி, மருமக உடைச்சா பொன்கட்டிடாது. எந்த கஷ்டம் வந்தாலும் மாறுபாடு கடைக்கு போகாத ஒரே பாத்திரம் இதாண்டா. அந்த காலத்துல மண்கட்டியில சோறாக்கி, மண்கட்டியில குழம்பு வச்சு, மண்கட்டியில தண்ணி குடிச்சு வந்தாண்டா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கான். இந்த காலத்துல சில்வர் பிளேட்ல சாப்பிட்டு சில்வர் குடத்துல தண்ணி குடிச்சுவன் சீக்கிரமா சீக்கு வந்து செத்து போயிடறான்.
இங்க பார், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, தங்க பஸ்மா சாப்பிட்டாலும் சரி, தங்க தட்டுல சாப்பிட்டாலும் சரி, அவன் செத்த அன்னைக்கு சுடுகாட்டுல கொள்ளி கூட தங்கத்துல யாரா உடைக்கிறீங்க இல்ல வெள்ளி உடைக்கிறீங்களா? இந்த மண்கட்டியில தாண்டா உடைக்கிறீங்க. அட அறிவு கட்ட நாயே, இங்க பார், குண்டா வலுவலுன்னு இருக்கு. இதுதான் குஷ்பு பானை. இதுல நீ தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா 24 மணி நேரம் ஐஸ் போட்ட மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். இங்க பாத்தியா, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி பானை. இதுல நீ தண்ணி எடுத்து குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. டம்ளரை உள்ள போட்டீங்கன்னா ஜம்ப் பண்ணி தண்ணியோட வாய்க்கு வரும். அதான் நான் மூடி வச்சிருக்கேன். இவ்வளவு ரகரகமான பானைகளை நான் செஞ்சு வச்சிருக்கேன். நீ எதிர்பார்த்து கிடைக்கலன்னு சொல்ற. இந்த பார், இங்க மட்டும் இல்ல, சட்டி பானை செய்யற எந்த இடத்துல ஒண்ணு பார்த்திருந்தாலும் மண்ணு மிதிக்கிற மாதிரி மிதிச்சு